இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் பாத்தீங்கன்னா இயற்கை சூழலையும் இயற்கையை ஒன்றிணைச்சு ஒரு சமூக சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம்னு குமிழியம் கிராமத்துல அரியலூர் மாவட்டத்துல நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இயற்கையை நேசிக்கும் பொருட்டும் ஒரு விஷயத்தை பள்ளி மாணவர்கள் கொண்டு 2018ஆம் ஆண்டு நம்ம இந்த இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை எங்களோட கிராமத்திலையும் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லயும் உருவாக்கி இருக்கோம். இந்த பூ உலகு எல்லா உயிர்களுக்குமானது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உயிரினங்களோடு சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் முழுக்கும் நம்ம செயல்பட்டு இருக்கோம். ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்டம் முழுக்க செயல்பட்டும் பிற மாவட்ட நண்பர்களோடும் இயற்கை சார்ந்த ஆய்வுகளோடும் தொடர்ந்து பயணிப்பதற்காகவும் இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம்ங்கிற பெயர்ல நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை மட்டும் போக்கஸ்டா மனிதனுக்கு செய்யற சேவையை விட இயற்கைக்கு செய்யற சேவையை நாங்க ரொம்ப எங்களோட உயர்ந்த நோக்கமாக தான் நாம வச்சிருக்கோம். இயற்கையை பாழ்படுத்தி கிடைக்கிறது மனித சமூகமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு பெரும் கோபம் நம்ம மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. இதை சரி செய்வதற்காகத்தான் நம்ம இந்த இயற்கை பணியை தேர்வு செஞ்சோம். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாகவும் சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காகவும் சுத்தமான நீரை பெறுவதற்காகவும் இந்த உலகை சுத்தம் செய்வதற்காகவும் இந்த பணியை இயற்கையை நாம நேசிச்சோம். சிட்டிசன் நேயர்களுக்கு மீண்டும் எனது அருமையான வணக்கங்கள். நான் தான் உங்கள் சக்தி கணேஷ். இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் மரங்களின் நண்பன் மற்றும் நண்பர்கள் ஒருங்கிணைப்பு குழு திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள் நம்மளோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இயற்கையோட பெருங்கருணையோட ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நாளை தொடங்குறவங்களோட. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது இன்னைக்கு நேயர்களே, இன்னைக்கு நம்ம இந்த திரு முத்துகிருஷ்ணன் ஐயாவை நம்ம இணைஞ்சிருக்கோம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஒரு சமூக அமைப்பு வச்சிருக்காங்க. இது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்க சமூக அமைப்புகள் எல்லாம் வெவ்வேறு பணிகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இவர்கள் செய்யக்கூடிய பணிகள் பாத்தீங்கன்னா இயற்கை சூழலையும் இயற்கையை ஒன்றிணைச்சு ஒரு சமூக சேவையை பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய ட்ரஸ்டுடைய பேரே பாத்தீங்கன்னா மரங்களின் நண்பர்கள். நம்ம அவங்கள்ட்ட கேட்போவாங்க. அதாவது பிரதர், இன்னைக்கு மரங்களின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சமூக அறக்கட்டளையுடைய பெயர் வச்சிருக்கீங்க. இந்த பெயர் வச்சதன் காரணம் என்னவாக இருக்கும்? ரொம்ப ஒரு அருமையான கேள்வி. நமக்கு மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம்னு குமிழியம் கிராமத்துல அரியலூர் மாவட்டத்துல நம்ம இயங்கிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இயற்கையோட ஒன்றிணைந்த ஒரு வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் இதை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்காகவும் இயற்கையை நேசிக்கும் பொருட்டும் ஒரு விஷயத்தை பள்ளி மாணவர்கள் கொண்டு 2018ஆம் ஆண்டு நம்ம இந்த இயக்கத்தை தொடங்கி இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட மரங்களை எங்களோட கிராமத்திலையும் பக்கத்துல இருக்கிற கிராமங்கள்லையும் உருவாக்கியிருக்கோம். இது எதுக்கு அப்படின்னா, இது ஒரு பல்லுயிரை நேசிப்பதற்காகவும் இந்த பூ உலகு எல்லா உயிர்களுக்குமானது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த உயிரினங்களோடு சேர்ந்த ஒருங்கிணைந்த ஒரு வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கு அரியலூர் மாவட்டம் முழுக்கும் நம்ம செயல்பட்டு இருக்கோம். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க நம்மாழ்வார் கோட்பாடை தான் நாங்க அதிகமா ஃபாலோ பண்ணி இயற்கை விவசாயத்தை முன்னெடுப்பது, பனை விதைப்பது, துணிப்பையை பயன்படுத்துவது போன்ற பல்வேறு சூழலியல் சார்ந்த பணிகளை, மரம் வெட்டினா போராட்டம் பண்றது, இப்படி பல்வேறு சூழலியல் சார்ந்த பணிகளை இப்போ கடந்த 6 வருடங்களாக தொடர்ந்து இதில் பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த விழிப்புணர்வு எல்லா சக மனிதர்களையும் இணைப்பதற்கும் ஒருங்கிணைந்து அரியலூர் மாவட்டம் முழுக்க செயல்பட்டும் பிற மாவட்ட நண்பர்களோடும் இயற்கை சார்ந்த ஆய்வுகளோடும் தொடர்ந்து பயணிப்பதற்காகவும் இந்த மரங்களின் நண்பர்கள் சுற்றுச்சூழல் இயக்கம்ங்கிற பெயரில் நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். இதில் இன்று நிறைய நண்பர்கள் தொடர்ந்து இணைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த பணிகளை மட்டும் ஃபோக்கஸ்டாக மனிதனுக்கு செய்கிற சேவையை விட இயற்கைக்கு செய்கிற சேவையை நாங்கள் ரொம்ப எங்களோட உயர்ந்த நோக்கமாக அதை நாம் வச்சுருக்கோம். இயற்கைக்கு சேவை செய்தால், இயற்கையை பாதுகாத்தா மனித குலத்தை மொத்தமும் சரி இந்த பூ உலகையும் மொத்தமும் நம்ம காப்பாற்றலாம், நிலைநிறுத்தலாம், ஒரு நிலைத்த நீடித்த வளர்ச்சியை பெறலாம் என்பதற்காகத்தான் இந்த இயக்கத்தை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த இயற்கை மீது அந்த பற்றும் காதலுக்குமான அந்த காரணம் என்னவாக இருக்கும்? திடீர்னு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா அதை தாண்டி இயற்கையை நம்ம பாதுகாக்கணும்னு உங்களுக்கு அந்த நோக்கமும் காரணம் என்பது என்னன்னா, உயிர்கள் மீதான ஒரு நேசம். இது நம்ம சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் நமக்கு தெரியும். ஒரு உயிர்களை நேசிப்போம். நாய்க்குட்டிகளை, பூனைக்குட்டிகளை, சின்ன வயசுல குழந்தைகளா இருக்கும்போது ஆடு மாடு வளர்க்குறது, கோழி வளர்க்குறதுல இந்த மாதிரி ஒரு உயிர்கள் மீதான நேசம் இருக்கும். ஏன்னா நம்மளோட மண்ணில் வரலாறு தோன்றியதிலிருந்து நம்மளோட பெருங்குடிகள் நிறைய மாண்புமிகு மனிதர்கள்லாம் நம்ம மண்ணில், அரியலூர் மண்ணில் உதிச்சவங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சக உயிர்களை நேசிச்சு இருந்திருப்போம். வாழ்ந்த ஒரு வாழ்வியல் நம்மளுடைய ரத்தத்திலையும் தொடர்ந்து அது பயணிச்சிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, மனித தலையீடுகளால், மனித பிரச்சனைகளால், அதாவது இயற்கையை நேசிக்கிறதை விட இயற்கையின் மீதான ஒரு பெரும் கரிசனம், இயற்கை மீதான ஒரு அக்கறை, ஒரு வேகம்,
இப்படி இயற்கையை பாழ்படுத்தி கிடைக்கிறது மனித சமூகமும் வளர்ச்சியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரும் கோபம் வந்து நம்ம மனசுல தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. இதை சரி செய்வதற்காகத்தான் நம்ம வந்து இந்த இயற்கை பணியை தேர்வு செஞ்சோம். இதுல இந்த மரங்களின் நண்பகல் சுற்றுச்சூழல் எங்க பேர்ல இப்ப நம்ம தொடர்ந்து இயங்குவதற்கு காரணம், பாழ்பட்டு கிடக்கக்கூடிய, அறுபட்டு கிடக்கக்கூடிய இந்த இயற்கையின் கன்னிகளை சரி செய்வதன் வந்து முக்கிய நோக்கம். இப்ப வந்து காயம்பட்ட ஒரு உயிரியை காப்பாத்துற ஒரு விஷயம் தான் இப்ப போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு உயிருக்கு அடிபட்டா, நம்ம நம்ம வீட்டு ஒரு நாய்க்குட்டிக்கு அடிபட்டா நம்ம வந்து ஐயோ அடிபட்டுடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா பக்கத்துல ஒரு மரம் வெட்டப்பட்டா ஏதோ இருக்கிறார்கள் மனிதர்கள், தமிழகம் முழுவதும் இயற்கை ஆர்வலர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு மரம் போல, ஆலமரம் போல, ஒரு கிராமத்திற்கு எங்கேயோ ஒரு நபர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனையும் இந்த கால்நடை மாற்றத்துக்கு எதிராக இணையச் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இதற்காகத்தான் பள்ளி குழந்தைகளிடம் இதை விதைப்பதற்காக மாவட்டம் முழுக்க இருக்கிற அரசு பள்ளிகள், அரசு சார்ந்த நிறுவனங்கள் அனைவரோடும் இணைந்து வார இறுதியில இந்த குழந்தைகளோட நேரா களப்பணிகளில் ஈடுபடுறோம். அவர்களையே சிறிய சிறிய வேலைகள் செய்ய சொல்றோம். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாகவும், சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்காகவும், சுத்தமான நீரை பெறுவதற்காகவும், இந்த உலகை சுத்தம் செய்வதற்காகவும், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் கிளைமேட் சேஞ்ச், இன்னைக்கு உலகை மிரட்டக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்வதற்காகவும், ஒவ்வொரு மனிதனையும் வந்து இது தூண்டிவிடும் என்பதற்காகத்தான் இந்த பணியை வந்து இயற்கையை நாம் நேசிச்சோம். இயற்கையை சரி செய்வதற்காகவும் தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு இன்று மாவட்டம் முழுவதும் ரொம்ப விரிவுபடுத்தி ஒவ்வொரு நாட்களுக்கும் இதுக்காக வந்து நேரம் செலவிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இதை ஒவ்வொரு மனிதனையும் செய்ய தூண்டுவதுதான். ஏன்னா தனி ஒரு மனிதன், ஒரு அமைப்போ, ஒரு நிறுவனமோ, அரசாங்கமோ, ஒரு கார்ப்பரேட்டோ இல்லை யாருமே சரிந்து கிடக்கக்கூடிய இந்த காலநிலை பிரச்சனையை நிச்சயம் சரி செய்ய இயலாது. ஒவ்வொரு மனிதர்களும் இதுல இணைய வேண்டும் அப்படின்பதுதான் எங்களுடைய நோக்கம், மிஷன், விஷன் எல்லாமே இதுதான். இதற்காகத்தான் நம்ம வந்து முழுவீச்சா வந்து இயற்கையை சரி செய்யும் பொருட்டு இந்த பணியில நம்ம தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கோம். அதுல எல்லாரும் தொடர்ந்து இணைஞ்சு வராங்க. அவங்களோட சேர்ந்து இணைவோம். நாங்க வந்து இணைந்து இந்த இயற்கையை சரி செய்வதற்கும் அதை நேசிப்பதற்கும் தொடர்ந்து பயணிச்சிட்டு இருக்கோம். இன்று இந்த பொன்னான நேரங்களை நமக்கு வழங்கி நம்மளோடு நல்ல விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்துகிட்ட திரு முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிட்டிசன் சேனல் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க. தொடர்ந்து சிட்டிசன் நேயர்களே இதே போல நல்ல ஒரு பல நிகழ்ச்சிகளோட, பல உள்ளங்களோட நம்ம இணைந்து பயணிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு வந்து நாங்க தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் சிட்டிசன் சேனலோடு விடைபெறுகிறேன். நன்றி. இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு வளர்ச்சிங்கிற மாயையில நம்மள வந்து ரொம்ப பின்னி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற புள்ளி விவரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா, அளவுக்கடங்காத, கட்டுக்கடங்காத ஒரு வந்து மனித கலாச்சாரத்தினால், அதிகப்படியான நுகர்வு கலாச்சாரத்தினால் மிகப்பெரிய பேரழிவை நம்ம சந்திக்க தொடங்கி இருக்கோம். அடுத்த தலைமுறை வந்து மிகப்பெரிய ஒரு பேரழிவை வந்து சந்திக்க தயாரா இருக்காங்க.